ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது ஹாங்க இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக யூன்ஹூ அவங்க கம்ஃபர்டபுளா நடந்து போகணும் அப்படின்றதுக்காக ஷோலாம் வாங்கிட்டு போய் தந்திருப்பான். அந்த வீடியோட எண்ட்ல ஹாங்கோட பிரச்சனை சரியாகி அவங்க பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு 50% சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டதும் நம்ம யூன்ஹூ பயந்து போயிருப்பான். அப்ப கடைசி வரைக்கும் என்னால இவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்கவே முடியாதா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். இப்போ அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் சேர்மேன் கிட்ட அவருடைய பொண்ணு அந்த ஆண்ட் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே அவர் மேல இருக்கிற கோவத்துல அவர் என்ன பேச வந்தாலும் அவாய்ட் பண்ணிட்டே தானே இருந்திருப்பாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா பேசுறாங்க. நீங்க பர்த்டேக்கு கண்டிப்பா என் கூட வெளியே வரணும் அப்படின்னு அடம் பிடிச்சி கடைசியில் அவரையும் சரின்னு சொல்ல வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹாங்க மீட் பண்ணி பேசுறதுக்காக அந்த யூன்சோங்கர் வந்து வீட்டுல உட்காந்துருக்கான். தூங்கி எழுந்திருச்சு வெளியே வர நம்ம யூன்ஹோ அவன் அந்த இடத்துல பார்த்ததும் டென்ஷன் ஆகுறான். பிசினஸ் விஷயமா இவர் இங்க வந்திருக்காருன்னு புரியுது. ஆனா இது வீக்கெண்ட் ஆச்சு. இல்ல இது ரொம்ப முக்கியமான டாபிக், கண்டிப்பா பேசிதான் ஆகணும். அதனாலதான் வீக்கெண்டுக்கு வீட்டுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. இவனும் உங்க கூடவே உட்காந்து சரி நானும் நீங்க என்னதான் பேசுறீங்கன்னு கேக்குறேன். நீங்க என்னதான் ஒர்க் பண்ணாலும் எப்படி நான் தான் லீகல் டிபார்ட்மெண்டோட ஹெட். இந்த விஷயத்தை பத்தி ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சுக்கிறது எனக்கு நல்லது தானே. பதிலுக்கு அந்த யூன்சங் இப்ப லீகல் டீமுக்கு அவசரமே இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க்கை பத்தி நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி இது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சா அதுக்கப்புறம் லீகல் டீம் வந்தா போதும். ஹாங்க இவங்கிட்ட நாங்க இப்படி 2 பேருமே பிசினஸ் பத்தி இங்க ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கிறது உனக்கு கடுப்பா இருக்கான்னு கேக்குறாங்க. எனக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்ல. நீங்க எது பேசுறதா இருந்தாலும் முன்னாடி உட்காந்து இங்கே பேசுங்க. இவங்க என்னதான் டிஸ்கஸ் பண்ணாலும் சரி பக்கத்துல உட்காந்து இருக்க நம்ம யூன்ஹோ இந்த இடத்த விட்டு எழுந்திருக்க மாட்டான். நம்ம ஹாங்க அந்த யூன்சங் கிட்ட கேட்டுட்டு அவனுக்காக காஃபி ரெடி பண்றதுக்காக போறாங்க. இவனும் சும்மா இல்லாம என்ன எனக்கு காஃபி வேணுமான்னு கேட்கவே மாட்டேன். எனக்கு அப்படியே ரெடி பண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்ல பதிலுக்கு ஹாங்க நீ மார்னிங் எழுந்ததுமே இவ்வளவு சீக்கிரம் காஃபி குடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு லைட்டா நோஸ் கட் பண்ற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. நம்ம யூன்ஹோ அவன் முன்னாடி சமாளிச்சிட்டு இருக்கான். பார்த்தல என்னோட ஒய்ஃப் ஹாங்க மேல எவ்வளவு கேர்னு. நான் மார்னிங் எழுந்ததுமே காஃபி குடிக்க மாட்டேன்னு எவ்வளவு ஞாபகமா சொல்லிட்டு போறாப்பார். எனக்கு என்ன நல்லா பாத்துக்க தெரியும். இருந்தாலும் ஹாங் எப்பவுமே ஒரு குழந்தை மாதிரி தான் என்ன பாத்துக்கிறா. இப்படி அவன் சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த யூன்சோங் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹாங் உங்ககிட்ட கேரிங்கா இருக்கிறதெல்லாம் பரவாயில்ல, ஆனா அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அவன் என்கிட்ட தான் வந்து கேட்பா. இந்த மாதிரி பெரிய பெரிய பிசினஸ் பார்ட்னர்ஷிப்லாம் என்னால முடிஞ்ச அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இப்படி அவன் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கானா. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம யூன்ஹோல தான் அமைதியா இருக்க முடியல. எழுந்து நேரா கிச்சனுக்கு போய் நம்ம ஹாங் அங்க காஃபி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். யாராவது உன்னுடைய தலை முடியை டச் பண்ணா அந்த விஷயம் உனக்கு பிடிக்காது அப்படிதானே. நான் ஒரு டைம் தெரியாம உன்னுடைய ஹேர் ஸ்டைல கலைச்சு விட்டதுக்கு என்ன போட்டு அந்த திட்டுனல்ல. பதிலுக்கு நம்ம ஹாங்க இப்ப நீ என்னதான் சொல்ல வரேன்னு கேட்க நேத்து அந்த யூன்சோங் மட்டும் உன்னுடைய தலைமுடியை டச் பண்ணி பேசிட்டு இருக்கா. நீ அதுக்கெல்லாம் கோவப்படாம அப்படியே அமைதியா இருக்க. அவங்க ஏதோ சொல்ல வராங்க, அவங்கள பேச விடாம இவனே பேசிட்டு இருக்கான். உனக்கு ஒரு விஷயம் பிடிக்காதுன்னா அது யார் பண்ணாலும் நீ கண்டிப்பா கோவப்பட்டாகணும். இவன் எப்படியே இப்ப பேசி முடிக்க மாட்டான்னு தெரிஞ்சதுமே நம்ம ஹாங்க காஃபி எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. யூன்ஹோ அவங்களுக்காக ஜெலஸா ஃபீல் பண்றான். அதுக்குதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்றது புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹாங்க அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே போறாங்க. யூன்ஹோ என்ன பண்றான், நான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன் மதிக்காம அப்படியே போயிட்டான். அப்படியே வெளியே போயிட்டு ஜன்னல் வழியா அவங்க 2 பேரும் என்னதான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இந்த யூன்சங் எப்பதான் இங்க இருந்து போவான்னு தெரியல. இப்படி அவன் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு தான் டென்ஷன் ஆகுது அப்படின்னு. வெளியே நம்ம யூன்ஹோ நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு வேணும்னே அவன் என்ன பண்றான், ரிமோட் எடுத்து அந்த ஜன்னல்ல இருக்கிற ஸ்கிரீன்லாம் க்ளோஸ் ஆகுற மாதிரி பண்ணிடுறான். கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம யூன்ஹோனை பார்த்து நீ இப்படி எல்லாம் பண்ண தடுத்துடலாம் நினைக்கிறியா, நீ என்ன பண்ணாலும் சரி நான் உன்னை எப்பவுமே நோட் பண்ணிட்டே தான் இருப்பேன்னு சிம்பாலிக்கா சொல்லிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க உங்களுடைய மீட்டிங் எப்பதான் முடியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அது முடிகிற மாதிரியே தெரியல. ஹாங்கோட ரூம்ல தான் இப்ப உட்காந்து பேசிட்டு இருக்கான் போல இருக்கு. வெளியே நின்று நம்ம யூன்ஹோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். அவனை எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணி ஆகணுமே. ஒண்ணு பண்ணலாம், நான் எதிர்ச்சியா வெளியே நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹாங் என்ன ஹனின்னு சொல்லி கூப்பிட்டா. அப்படிதான் என்னுடைய காதுல விழுந்ததுன்னு ஹாங் கிட்ட நீ இப்ப என்ன கூப்பிட்டியான்னு கேட்டுடலாம். என்ன பிளான் பண்ணணும் அதே மாதிரி உள்ள போய் கேட்கறான். அவங்களும் இல்ல நான் உன்னை கூப்பிடவே இல்லையேன்னு சொல்றாங்க. சரி பரவாயில்ல, நீங்க உங்களுடைய ஒர்க்கை பாருங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன்னு சொல்லி நிக்க ஆரம்பிச்சிடறான். இதே நேரம் இந்த இடத்துக்கு ஒரு சியோல யூன்சங்க போய் மீட் பண்ணி அந்த பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்கான். எப்படியாவது யூன்சங் கிட்ட பேசி பிசினஸ்ல உனக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வைங்க. இவனோட தாத்தா கிட்ட இதை பத்தி சொல்லி அவர் இம்ப்ரெஸ் பண்ணிட்டா இவனுக்கு கொஞ்சம் மரியாதை கிடைக்கும்ல அவர்கிட்ட. இப்படி இவன் தொண்ணு பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹாங் இவனை இங்க இருந்து வெளியே போக சொல்றாங்க. இருந்தாலும் நான் போக மாட்டேன் அடம் பிடிச்சு உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கான். இப்ப நைட் டைம் நம்ம யூன்ஹோ அவனோட ஃப்ரெண்டை மீட் பண்ணி நடந்த கதையெல்லாம் சோகமா சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவனோட ஃப்ரெண்டு இந்த கெட்டதுலயே ஒரு நல்லது இருக்கு பாரு, ஹாங் இருக்கிற பிரச்சனை சரியாகி உயிரோட இருக்கிறதுக்கு 50% சான்ஸ் இருக்கு அப்படிதானே. ஒருவேளை ஹாங் யூன்சங் மட்டும் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டான்னு வை, அவங்க 2 பேரும் லைஃப்ல ஒன்னு சேர்ந்துருவாங்க. அவளே உனக்கு டிவோர்ஸும் தந்துருவா. இப்படி நடந்ததுல உன்னோட தப்பு எதுவும் இல்லாததுனால அதுக்காக உனக்கு பணமும் ப்ராப்பர்ட்டியும் கூட கிடைக்கும். அதை விட முக்கியமான விஷயம், உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அவங்களோட ஃபேமிலி கிட்ட இருந்து நீ உன் லைஃப்ல எஸ்கேப் ஆகிடலாம். இப்படி அவனோட ஃப்ரெண்டு என்னென்னமோ ஐடியாவெல்லாம் தந்துட்டு இருக்கான். ஆனா நம்ம யூன்ஹோக்கு தான் இதுல விருப்பமே இல்ல. ஹாங்கா நான் இப்ப பழைய மாதிரி லவ் பண்ணாம இருக்கலாம், ஆனா இந்த யூன்சங் கூட லைஃப்ல ஒன்னா இருக்கணும்னு நீ சொல்ற இந்த பிளான்ல எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவனை பார்த்தாலே எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இப்ப திடீர்னு அவன் எதுக்கு ஹாங்க மீட் பண்ணி எல்லா விஷயத்திலயும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். நம்ம யூன்ஹோ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத வச்சு அவனுடைய ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருது. ஹாங்க எனக்கு பிடிக்கலன்னு இவன் என்னதான் சொன்னாலும் இன்னமும் அவங்களை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான்.
இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த சியோல தான் காட்டுறாங்க. யூன் சங்க கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். இந்த இடத்துல அவனுக்கு ஒரு பெரிய பிளாட் இருக்கு. அதுல நான் ஒரு ரிசார்ட் தான் கட்ட போறேன், நம்ம 2 பேரும் பிசினஸ் பார்ட்னர்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். யூன் சங்க இவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுல விருப்பமே இல்ல போல இருக்கு. சரி இந்த ஐடியா இப்படியே இருக்கட்டும், நம்ம நடக்கும்போது பாத்துக்கலாம்னு சொல்லி இந்த டாபிக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுறான். இன்னொரு பக்கம் நமக்கு அந்த கிரேஸை காட்டுறாங்க. ஹாங்கோட அம்மா கிட்ட இல்லாததெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க பையன் சியோல பிசினஸ்ல ஏதாவது பெரிய இடத்துக்கு வரணும்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனா அது நடக்குமான்னு தான் தெரியல. இப்ப வந்திருக்கிற அந்த யூன்சங் கூட ஹாங் கிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தரான். 2 பேரும் ஒரே காலேஜ்ல வர படிச்சிருக்காங்க. இவன் சொல்றதெல்லாம் கேட்டு ஹாங் பெரிய கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் எல்லாம் போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அவன் மட்டும் அந்த 1 ட்ரில்லியன் கிளப்ல ஜாயின் பண்ணிட்டாலே போதும். சேர்மேன் வேற யாரை பத்தி யோசிக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் குயின்ஸ் கம்பெனியோட மொத்த கண்ட்ரோலும் ஹாங்க்கு போயிடும். சியோலுக்கு ஏதாவது கிடைக்குமான்றது கூட ஒரு டவுட் தான். நான் ஒரு ஃபார்ச்சூன் டெல்லரை கூட மீட் பண்ணி ஹாங்க பத்தி தான் பேசிட்டு வந்தேன். ஹாங்கால அவங்க கூட பிறந்தவங்களுக்கு தான் எப்பவுமே பிரச்சனைன்னு இவங்க சொல்லிடுறாங்க. இவங்க என்ன சொன்னாலும் உண்மையா தான் இருக்கும்னு ஹாங்கோட அம்மா வேற நம்பிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இவங்க 2 பேர்கிட்ட பேசி பேசி பிரச்சனையை பெருசாக்கி விடுறது மட்டும்தான் இந்த கிரேஸோட வேலை. இந்த வேலையும் பண்ணிட்டு ஹாங்கோட அம்மா கிட்ட சேலரி வேற வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் நமக்கு தெரியுது இந்த கிரேஸ் மட்டும் தனியா அந்த வேலையை பண்ணல. ஈவன் சொங்க அவங்க டீம்ல தான் இருக்கா. 2 பேரும் பிளான் பண்ணி தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹாங் கிட்ட போய் சண்டை போடணும்ன்றதுக்காகவே அவங்களுடைய அம்மா வீட்டுல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரி ஹாங் வேற வராங்க. அவங்களே பாவம் இப்பதான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு டயர்டா வராங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு. என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமானு கேட்க, இங்க பாரு நான் அவங்ககிட்ட நல்லா பேசிட்டு போறதுக்காகலாம் வரல. அந்த யூன்சங் உன்னோட ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு நீ என்னோட பையன் சியோலுக்கு எந்த ஒரு சான்ஸும் தராம இருக்கியா? சியோல அவனுக்கு இருக்கிற எந்த ஐடியாவை எடுத்துட்டு போய் சொன்னாலும் இது இப்ப வேணா அப்புறம் பாக்கலான்னு அவன் சொல்றான். அம்மா நீங்க ஏதோ ஒண்ணு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு அப்படிலாம் எதுவும் பண்ணலன்னு அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீ கண்டிப்பா பண்ணிருப்ப. குயின்ஸ் குரூப் சேர்ந்த மொத்த ப்ராப்பர்ட்டி பணமும் உனக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக நீ பண்ற வேலை தான் இதெல்லாம். நீ எவ்வளவு செல்ஃபிஷ்னு எனக்கு தெரியாதா? உன் முன்னாடி யாராவது உயிருக்கு போராடிட்டு இருந்தா கூட நீ அவங்கள பத்தி கவலைப்படாம உன்னை பத்தி தான் யோசிப்ப. இப்படி இவங்க கத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் அந்த பக்கமா வர நம்ம யூனுவும் காதுல வாங்கிடுறான். ஹாங்க்கு வேற உடம்பு சரியில்லை. அவங்க மயக்கம் போட்டு விழற மாதிரி போயிடுறாங்க. இவன் தான் வந்து அவங்களை பிடிக்கிறான். ஹாங் கிட்ட நீங்க இப்ப இப்படி எல்லாம் பேசாதீங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கோங்க. நீ ஹாங்கோட அம்மாவே எதிர்த்து பேசுற மாதிரி பண்றான். அவங்களுக்கே ஷாக்கு. ஏன்னா எப்ப அவங்க என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாம வாயை மூடிட்டு அமைதியா தான் இருந்திருப்பான். அவங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஹாங்க்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் தந்துட்டு அவங்களை ரெஸ்ட் எடுக்க வச்சு பேசிட்டு இருக்கான். உன்னோட ஹெல்த்ல இருக்கிற பிரச்சனையை பத்தி உன் ஃபேமிலி கிட்ட சொல்லிடலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா உன்னோட கண்டிஷன் இப்ப இருக்கிற மாதிரி தான் எப்பவும் இருக்குன்னு சொல்லிட முடியாதுல்ல. பதிலுக்கு ஹாங்க இல்ல நான் தான் இதை பத்தி உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன்ல. என் பிரச்சனை என்னன்றதையும் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு தெரியவே தேவையில்ல. நானே இதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு சீக்கிரம் அதுல இருந்து வெளியே வந்துருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹாங் நீ எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன்னு எனக்கு புரியல. இப்ப நீ அந்த 1 ட்ரில்லியன் கிளப்ல ஜாயின் பண்ணி ஆகணும். இந்த குயின்ஸ் குரூப்போட கண்ட்ரோல் உங்ககிட்ட வரணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கியா? இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹாங் ரொம்பவே எமோஷனலா, ஆல்ரெடி என்னுடைய அப்பா அம்மா ஒரு குழந்தைய இழந்துட்டாங்க. இப்ப என்னுடைய நிலைமையை பத்தி அவங்க கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஒரு ஷாக் தருது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிற நம்ம யூன்ஹுக்கே கஷ்டமா இருக்கு. எப்படி அவங்களை சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹாங் அவங்ககிட்ட எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த பிரச்சனைல இருந்து நான் வெளியே வந்துருவேன்னு. என்ன ஒரு பேஷண்ட் மாதிரி நீ இப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நீ போய் உன்னுடைய வேலையை மட்டும் பாரு. நம்ம யூன்ஹுவும் எதுவுமே சொல்லாம சைலண்டா அங்க இருந்து வெளியே போயிடுறோம். இன்னொரு பக்கம் அந்த யூன்சோங்க வில்லத்தனமான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். குயின்ஸ் குரூப் சேர்ந்து பெரிய பெரிய ஆளுங்களுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே இவன் வாங்க ஆரம்பிச்சிட்டான். அதுவும் சேர்மேனுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரியான போர்ட் மெம்பர்ஸ் தான் அவங்க எல்லாருமே. இப்ப நம்ம சேர்மேனை தான் காட்டுறாங்க. அவருடைய பொண்ணு அதான் அந்த ஆண்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. அதனால அவங்களுடைய அப்பா கிட்ட அடம் பிடிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. சியோக்கும் உங்களுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? எவ்வளவு நாள் தான் நீங்க இப்படியே பேசாமலே இருக்க போறீங்க? இதுக்கப்புறம் நீங்க அவங்க கிட்ட பேசாமலாம் இருக்க கூடாது, எப்பவும் போல பேசுங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. சியோக்கு அவருடைய காலில் விழுந்து நான் மன்னிச்சிருங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். இப்ப நமக்கு இவங்களுடைய லைஃப்ல என்னதான் நடந்ததுன்னு சொல்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சியோக்கு அவனோட அப்பா இந்த சேர்மேனுக்கு ஆப்பு வைக்க ட்ரை பண்ணிருக்கான். குயின்ஸ் குரூப் அடுத்த லெவலுக்கு போகணும்னு 420 வேலையெல்லாம் பார்த்து எந்த தப்பும் பண்ணாம சும்மா இருந்த சேர்மேனே ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருக்கான். இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் சேர்மேன் அவருடைய பையன் சியோக்கு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க எல்லாரும் ஃபேமிலியா ஒன்னாலாம் மீட் பண்ணாலும் சரி, சியோக்கு அதுல இருக்க மாட்டான். சேர்மேன் அவனை கூப்பிடவே மாட்டாரு. இப்ப கூட அவன் காலில் விழுந்து கெஞ்சிட்டு தான் இருக்கான். ஆனா அவனை மதிக்காம அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் குயின்ஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ஒரு பிரச்சனை. ஒரு கப்பல் ஏதோ ஒரு பொருள் வாங்கும்போது சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு போல இருக்கு. அந்த கோவத்துல அங்க இருக்கிற மத்த பொருளும் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆள் என்ன பண்றாங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணையை கை நீட்டி அடிக்கிறதுக்காக போயிடுறான். ஆனா சரியான டைமுக்கு அந்த இடத்துக்கு நம்ம ஹாங் வந்து அவனை அடிக்க விடாத மாதிரி தடுத்து நிறுத்திடுறாங்க. நீ யார் என்ன தடுக்கிறதுக்கு? நீயும் இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படிதானே? இந்த கம்பெனியோட பாஸ் யாரு, அவங்கள இந்த இடத்துக்கு வர சொல்லுன்னு சொல்ல நம்ம ஹாங் அவங்களோட இன்டர்வியூ தந்த அப்புறம் தான் அந்த ஆளுக்கு புரியுது இவங்க தான் அந்த பாஸ்ன்னு. என்னோட ஒர்க்கருக்கு நான் எப்படி கஸ்டமர்ஸ் சரியா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கஸ்டமர்ஸும் ஒரே மாதிரி கிடையாது. உன்ன மாதிரி சில லூசுங்களும் வருவாங்கல்ல. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்தாலே அவங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது போலீஸ்க்கு கால் பண்றது தான். நீங்க உடச்சு வச்சிருக்கிற பொருள்லாம் ரொம்ப காஸ்ட்லி, இதுக்கு பே பண்றதுக்கு ரெடியா இருந்துக்கும் அப்படின்னு செக்யூரிட்டி எல்லாருமே வர வச்சு கடைசியில் அவங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க.
இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸுமே நம்ம ஹாங்க தான் பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அந்த ஒர்க்கரும் சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஊர்ல இருக்கிற யூனோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. இவ்வளவு நாள் இவ்வளவு வருஷம் அவர் தான் இந்த ஊரோட சீஃபா இருந்திருப்பாரு. இப்ப இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு எலெக்ஷன் நடக்குது. இவருக்கு போட்டியா வேற ஒரு பர்சனும் நிக்கிறான். அவன் இதுக்கப்புறம் இந்த ஊரோட சீஃபா இருக்கணும்ன்றதுக்காகவே போய் சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான். நம்ம யூனோவோட அப்பா பண்ணிட்டு இருக்கிற அந்த ஃபார்மிங்லாம் சுத்தமா ஒரு டைம் வேஸ்ட். அதுக்கு பதிலா நம்ம வேற புது விஷயம் நிறைய ட்ரை பண்ணலாம். ஓட்டு எல்லாருமே அவனுக்கு தான் போடணும் அப்படின்றதுக்காக ஃப்ரீயா சாப்பாடு சரக்குலாம் வாங்கி தந்துட்டு இருக்கான். இப்ப கூட நிறைய பேர் உள்ள போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க யூனோட அப்பா இப்பதான் கண்டுபிடிக்கிறாரு. அந்த இடத்துல இப்ப அவருடைய பையனே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அவர் வேற யாரும் இல்ல, நம்ம யூனோவோட பிரதர் தான். இவரோட பேரு டேயி. அந்த டேயை பிடிச்சி திட்டி அட்வைஸ் பண்ணி வெளியே வந்து உட்காந்து அவங்க பேசிட்டு இருக்காரு. நடக்க போற எலெக்ஷன்ல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா கூட பரவாயில்ல, ஒருத்தவன் ஃப்ரீயா சாப்பாடு தரான்னு தெரிஞ்சதுமே முதல்ல ஓடி போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. எல்லாருமே இப்ப நடக்க போற இந்த எலெக்ஷனுக்கான வேலையை தான் ரொம்ப மும்முரமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பியூட்டி பார்லர்ல உட்கார்ந்து இருக்க சியோன் கிட்ட வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நீ உன்னுடைய அப்பாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணலையான்னு கேட்க அவங்க ரொம்ப முக்கியமா யாருக்கோ உட்காந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போங்க, நான் சீக்கிரமே வந்துருவேன் அப்படின்னு. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க யூனோவோட அப்பாவுக்கு ஒருத்தவன் காம்படிட்டரா நிக்கிறான்ல, அவன் ஸ்பீச் தரேன்னு சொல்லி இங்க வந்திருக்கிற எல்லாருக்கிட்டுமே என்னென்னமோ டைலாக் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். நீங்க மட்டும் எனக்கு ஓட் பண்ணி ஜெயிக்க வச்சீங்கன்னு வைங்க, நம்ம ஊர்ல இதுக்கப்புறம் ஆப்பிள் தோட்டத்தையே வளர்த்து அதுலயே விவசாயம் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கான். வெளியே இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க யூனோட அப்பாக்கு லைட்டா ஷாக்கா இருக்கு. இவன் சொல்றது எல்லாமே உண்மை, இதை இவன் பண்ணிடுவான்னு சொல்லி இவங்க எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலையேன்னு இவர் தான் யோசிச்சுட்டே போய் அடுத்து நின்றுட்டு இருக்காரு. ஆனா இவர் பேச ஆரம்பிக்கும் போதே அங்க கூட்டத்துல இருக்கிற பாதி பேர் அதை கேட்கறதுக்கே ரெடியா இல்ல. உங்க பையனோட ஒய்ஃப் அவ்வளவு பெரிய குயின்ஸ் கம்பெனியோட சிஓ தானே, இருந்தும் அவங்க இந்த இடத்துக்குலாம் வந்ததே இல்ல, அவங்க நினைச்சா கூட நம்ம ஊர் அப்படியே டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு பாயிண்டே இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இங்க இருக்கிற பொருள் எல்லாமே அதிர ஆரம்பிக்குது. எல்லாருமே அப்படியே வெளியே வந்து எட்டி பார்க்கும் போது தான் தெரியுது இந்த இடத்துக்கு நிறைய ட்ரக்ஸ் கார்லாம் வந்திருக்கு. எல்லாமே குயின்ஸ் குரூப்ல இருந்து வந்திருக்கிறது தான். அடுத்த நிமிஷமே அப்படியே கார்ல இருந்து மாசா இறங்கி நம்ம ஹாங் தான் வந்து என்ட்ரி தராங்க. இவனோட அப்பாவுக்கு அகேன்ஸ்டா பேசிட்டு இருந்தவங்க எல்லாருமே இவங்களை பார்த்ததுமே அப்படியே ஆஃப் ஆகிடுறாங்க. ஹாங் ஃபர்ஸ்ட் நேரா அவர்கிட்ட வந்து நீங்க என்ன மன்னிச்சிருங்க, உங்க பர்த்டே அன்னைக்கு என்னால இந்த ஊருக்கு வர முடியாம போயிடுச்சு, அதை நான் மிஸ் பண்ணிருக்க கூடாது, அதுக்கு பதிலா இப்ப அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இப்ப இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ட்ரீட் தரலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். இவ்வளவு நேரம் அகேன்ஸ்டா பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே சந்தோஷத்துல அந்த கத்திட்டு இருக்காங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஹாங் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சியோன் சொல்றாங்க, நான் தான் மெசேஜ் பண்ணி ஹாங் இந்த இடத்துக்கு வர சொன்னேன். இப்பதான் நமக்கு காட்டுறாங்க சியோன் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தது ஹாங்க்கு தான். ஹாங் நீ எங்களோட ஊருக்கு திரும்ப ஒரு டைம் வருவேன்னு சொல்லியிருந்தல்ல, நீ இன்னைக்கு இங்க வந்தனா அது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா இங்க ஒரு சின்ன எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப மட்டும் நீ இங்க வந்தா அவர் வின் பண்றதுக்கு இது ஒரு பெரிய ஹெல்ப். இந்த மெசேஜை பார்த்துட்டு தான் நம்ம ஹாங் இங்க வந்திருக்காங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே காசுலான கிஃப்ட்லாம் தந்துட்டு இதனால ஓட்டிங்ல ரொம்ப ஈஸியாவே நம்ம யூனோவோட அப்பா தான் வின் பண்றாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே சாப்பாடு ட்ரீட்னு சொல்லி ஊரே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் கேள்விப்பட்டதும் யூன்ஹோக்கு அவனுடைய அம்மா கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஹாங் இப்ப எங்க ஊர்ல தான் இருக்கா, அவ இன்னைக்கு வந்தது இங்க ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம யூன்ஹோக்கே ஷாக்கு. என்னது ஹாங் அங்க இருக்காளான்னு யோசிக்கிறான். என்கிட்ட சொல்லாம இவ எதுக்கு என்னோட ஊருக்கு போறா அப்படின்னு இவன் வேக வேகமா ரெடி ஆகிட்டு இருக்கா அவனோட ஊருக்கு போறதுக்காக. இன்னொரு பக்கம் நம்ம ஹாங் யூன்ஹோட வீட்டுக்கு போய் அவனோட ரூம்ல இருக்கிற திங்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இங்க வரும்போது நடந்த ஹாப்பியான மொமெண்ட்ஸ் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவனோட போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு டிராவை செக் பண்ணா அதுல ஒரு MP3 பிளேயர் இருக்கு. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனியா உட்காந்து பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹாங் கிட்ட பேசுறதுக்காக ஒரு சின்ன பையன் வரான். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லை, நீங்க திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, அதனாலதான் கேட்கறேன்னு சொல்ல, இந்த வீட்டுல யுன்ஹோன்னு ஒரு பையன் இருக்கான்ல, அவனை மேரேஜ் பண்ணிட்டு வந்த பொண்ணு நான் தான். நான் அதிகமா இங்க வந்திருக்க மாட்டேன், அதனால நான் யாருன்றது உனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆமா நீ யாருன்னு கேட்க அந்த பையனும் சிரிச்சுக்கிட்டு என்னோட பேரு யூல், என்னோட அப்பா தான் டேய், அது மட்டும் இல்லாம என்னோட அங்கிள் தான் யுன்ஹோ, அப்ப நீங்க தான் என்னோட ஆண்ட். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமா, வெளியே நின்னுட்டு இருந்தா அந்த காஸ்ட்லியான கார் உங்களோடதா, நான் அதுல ஒரு ரவுண்ட் போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறேன், நான் போயிட்டு வரலாமான்னு கேட்க, சரி நீ கேட்ட மாதிரி நான் பண்றேன், நீ வந்ததுல இருந்து தொணன்னு கேள்வி கேட்டுட்டே இருக்க, எதுவும் பேசாம கொஞ்சம் சைலண்டா இரு அப்படின்னு சொல்ல, இவனும் டீல் ஓகேன்னு சைலண்டா சொல்லிட்டு இருக்கான். எப்படியோ இந்த யூல் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுடைய டிரைவர் கிட்ட சொல்லி அவனை ரவுண்ட் கூப்பிட்டு போக சொல்றாங்க கார்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹாங்க அந்த MP3 பிளேயர்ல பாட்டு கேட்டுட்டு சைலண்டா நின்னுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அது கீழே விழுந்ததும் அது எடுக்கிறதுக்காக கிட்ட போறாங்க. அதை எடுக்கலான்னு அவங்க போனது மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அடுத்து என்ன நடந்ததுன்றதே உங்களுக்கு தெரியல. இப்ப ஈவினிங் காட்டுறாங்க, நம்ம ஹாங் ஏதோ ஒரு இடத்துல தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க கால்லாம் நினைஞ்சு போய் அங்கங்க சில அடியெல்லாம் பட்டிருக்கு. அவங்க பயந்து போய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நான் எப்படி இங்க வந்தேன், இப்ப நான் எங்க நின்னுட்டு இருக்கேன்னு கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு. ஏன்னா இப்ப நம்ம ஹாங் இருக்கிற அந்த இடத்த சுத்தி பக்கத்துல வேற யாருமே இல்ல. இப்ப நமக்கு யூன்ஹோவை காட்டுறாங்க. அவன் எப்பவோ அவனோட ஊருக்கு வந்துட்டான். வீட்டுல ஃபுல்லா தேடி பாக்குறான், ஹாங் எங்கேயுமே இல்லன்றது மட்டும் புரியுது. அவங்க நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தாலும் அட்டன் பண்ணல. பக்கத்துல எல்லா இடத்துமே செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுடைய டிரைவர் கிட்ட கூட வந்து கேட்கறான், ஹாங் இப்ப இந்த இடத்துல இல்லவே இல்ல, வேற எங்கேயாவது வெளியே போனாலான்னு கேட்க, அவங்க சொன்னாங்கன்னு ஒரு சின்ன பையனை கார்ல ரவுண்டு கூப்பிட்டு போய் இப்பதான் நானே வந்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன், இங்கதான் நின்று பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம யூன்ஹோ வந்து பாக்குறான், அந்த இடத்துல அந்த MP3 பிளேயர் தான் இருக்கு. இதை பார்த்ததுமே ஒரு
மாதிரி பதறி போய் அங்க இருக்கிற சைக்கிள் எடுத்துட்டு ஹாங்க இந்த ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துலயுமே போய் அவங்களுடைய பேரை சொல்லி கத்தி தேடிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹாங்க பார்த்தோம்ல, அந்த இடத்துக்கு கூட வந்திருக்கான். ஆனா இப்ப அவங்க இந்த இடத்துல இல்ல. இப்படியே நைட் டைமும் ஆகிருது. இவன் அந்த ஊரோட எண்டு வரைக்கும் வந்துட்டான். கரெக்டா இவனும் அந்த இடத்துல இருக்கிற ஒரு பிரிட்ஜ்ல நம்ம ஹாங் நடந்து போறதை பார்த்துட்டு எப்படியா அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்துல சைக்கிள் அப்படியே கீழே போட்டு அவங்க கிட்ட ஓடி போறான். நீ இங்க வந்து தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட ஊருக்கு நீ வந்திருக்க அப்படின்ற விஷயத்த போகும்போது கூட நீ கிட்ட சொல்லவே இல்லை. நான் இங்க வந்ததுல இருந்து ஒன்னதான் தேடிட்டு இருக்கேன். யாருக்கிட்டயுமே சொல்லாம ஃபர்ஸ்ட் எங்க வீட்டை விட்டு நீ எதுக்காக வெளியே வந்த? இவங்க கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நம்ம ஹாங் என்ன பண்றாங்க, என்ன ஓவரா சத்தம் போட்டுட்டு இருக்க? எனக்கு அந்த வீட்டுல இருக்கிறது ரொம்ப போர் அடிச்சது, அதனாலதான் அப்படி வாக்கிங்காக சும்மா வெளியே வந்தேன். ஹாங், நீ என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா பதில் சொல்ற? யாராவது வாக்கிங்க்கு இவ்வளவு தூரம் வீட்டை விட்டு வெளியே வருவாங்களா தனியா? இப்படி இவன் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு எதுக்காக நீ இதெல்லாம் பண்ற? நீ எப்பவுமே என்னை பத்தி கவலைப்பட்டுட்டே இருக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் பேஷன் கிடையாது. இதெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆடுது நம்ம யூன்ஹோ. நான் இப்படிலாம் உங்ககிட்ட பேசி இருக்க கூடாது. உன்னை தேடி நான் இங்க வந்திருக்கவே கூடாது. இதெல்லாம் என்னோட தப்பு தான் சொல்லிட்டு இங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான். அவன் அங்க இருந்து போறதை பார்க்கும்போது நம்ம ஹாங்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளியே இருந்து பார்க்க அவங்க என்னமோ ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடி காட்டிட்டு இருக்காங்கல்ல. நம்ம இப்ப என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோன்றதெல்லாம் யூன்ஹோ கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இருட்டானதுனால திடீர்னு அங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. நம்ம ஹாங்க்கு ஒரு நம்பிக்கை வருது. எப்படியோ தைரியமா நம்ம யூன்ஹோ கிட்ட அவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்றது தெளிவா சொல்றாங்க. நான் இந்த இடத்துக்கு எப்படி வெளியே வந்தேன்னு எனக்கே தெரியல. வாக்கிங்காக நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய் தான். எனக்கு ஞாபகம் இருக்கிறதுல நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன். இப்பெல்லாம் என்ன சுத்தி என்ன நடக்குது அப்படின்றது கூட எனக்கு புரிய மாட்டேது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி அவங்க அழுதுட்டே பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம யூனோ ஓடி வந்து அவங்களை ஹக் பண்றோம். சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.